ஒரு சாமியாரும் சிஷியனும் ஒரு குளத்து பக்கம் நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. நடந்து வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது மீன்கள்லாம் துள்ளி விளையாடுங்களாம். அப்போ சாமிஜி பார்ப்பாருங்களா, நம்ம சிஷியா பார்த்தியா மீன்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. உடனே சிஷியன் அப்படியே பார்த்துட்டு, சாமி அது மீன் சந்தோஷமாக இருக்கா துக்கமாக இருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அப்படியா. அவர் அப்படியே ஒரு நிமிஷம் யோசிப்பார். யோசிச்சுட்டு, நான் அதனுடைய சந்தோஷத்தை உணர்றேன் அப்படின்னு. அது எப்படி நீங்கள் உணர முடியும் அப்படின்னு அப்படிங்களா. ஏன்னா நான் அதனுடைய பக்குவத்தில் இருக்கிறனால அதனுடைய சந்தோஷம் எனக்கு தெரியுது. ஏன்னா நீ என்னுடைய நிலையில் இருக்கப்படும் பொழுது தான் அதனுடைய சந்தோஷம் எப்படி அப்படிங்கிறது உனக்கு தெரியும். அதுவரை உனக்கு தெரியாது. நான் உன்னுடைய குருவாகத்தான் நான் இருக்க முடியுமே தவிர்த்து குரு சிஷியனாக மாற முடியாது அப்படின்னு வரான். உடனே அவன் அவனுடைய தவறுகளை உணர்ந்து அவர்கிட்ட அஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்பாங்களாம். அதனால் குருவை மிஞ்ச வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் தாழ்மையுடன் நம்ம பணிகளை செய்தோம்னா முன்னேறி கொண்டே போகலாம்.